Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நான் எப்படி நான் சொல்ல முடியும்? அவர் ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறாரு, நான் உட்காந்து சொல்ல முடியுமா கீரை போடு, கிளச்சை ரிலீஸ் பண்ணு, வண்டியை ஃபர்ஸ்ட் கியர் நவுத்துன்னு? அவர் வண்டி அவர் ஓட்டுறாரு, என் வண்டி நான் ஓட்டுறேன். நான் உட்கார்ந்துட்டு இன்னொரு கட்சி வண்டியை வந்து ஸ்பீடாக போன்னு நான் சொல்ல முடியுமாண்ணே? எங்கள் வண்டியை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். பிரேக் நல்லா இருக்கான்னு கேளுங்க, பிஜேபியில் நான் சொல்கிறேன். கிளச்சு நல்லா இருக்கான்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். இன்னொரு கட்சி வண்டியை பற்றி நான் அதுக்குன்னே சொல்லணும்? சரிங்கண்ணா. அண்ணா நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ஒரு பக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி மன்றத்தில் இருக்க வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் 2026 தேர்தலுக்கான மாற்றம் 2024 நடந்துரும். அதையெல்லாம் பார்க்கத்தான் போறாங்க. இரண்டும் தமிழகத்தில் ஒரே தேர்தல் நடக்கும். ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் 2024 நடக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது லேம் டக் கவர்மெண்ட் தான். ஆங்கிலத்தில் லேம் டக்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. திமுக தனக்கான தன்மையை இழந்துவிடும். அதற்கப்புறம் 1.5 வருஷம் சும்மா ஆட்சியில் மட்டும்தான் இருப்பாங்க. அதை மக்கள் இந்த முறை காட்டி விடுவார். அதையெல்லாம் தாண்டி நீங்க பாருங்கன்னா தமிழகத்தில் இன்னைக்கு மக்கள் 400 சீட்டை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்தினுடைய பங்களிப்பாக ஒரு பெரும்பான்மையான எம்பிக்கள் இங்கிருந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக அது நடக்கும். எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.